ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ft.CREATIVE. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ரேட் அதாவது கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்டின் பீபர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பிக்கான ஒரு பாப் ஸ்டார். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு வைரல் அட்டாக் வந்தது எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ அவர் அவரே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்ன தான் ஆச்சு ஜஸ்டின் பீபருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அவருக்கு வந்திருக்க டிசீஸ் பேர் என்ன அப்படின்னா ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் கேஸாக வரக்கூடிய டிசீஸ். பட் இது வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேரலைஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரலைஸ்னால் எப்படி சொல்கிறது, இந்த மரத்து போகிற மாதிரி அந்த சைடே ஒர்க் ஆகாத மாதிரி ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படா இப்படி ஒரு டிசீஸை பற்றி யாருமே நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ஒன்லி ஃபியூ ஆஃப் தெம் மட்டும்தான் இந்த மாதிரி டிசீஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இப்போ நம்மளுக்கு வெளியில் வரது பார்த்திங்கன்னா ஜஸ்டின் பீபருக்கு வந்தனால பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவு வெளியே தெரியுது. பட் நார்மலாக நிறைய பேருக்கு இது ரேர் கேஸில் தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, ஸோ இது க்யூர் பண்ண முடியுமா, இதை பற்றின இந்த டிசீஸ் பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்டின் பீபர் அவரோட இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. Hey everyone, Justin here. I wanted to update you guys on what's been going on. Obviously, as you can probably see from my face, I have this syndrome called Ramsay Hunt syndrome, and it is from this virus. ஸோ அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டிசீஸ்குள்ளே போயிட்டு என்ன இந்த டிசீஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நியூரலாஜிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வெரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வைரஸ் நம்ம ஃபேஸ்லலாம் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஃபேஷியல் மூமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த நர்வ்ஸ் இன்ஃப்ளேம் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன், அதாவது அதோட ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எபிலிட்டியை பார்த்திங்கன்னா அது லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரும் பார்த்திங்கன்னா என் கண்ணெல்லாம் மூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பிகாஸ் அது கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிறனால அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல்லாம் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறவும் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெம்பரரியாக ஃபேஷியல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரலிசிஸ் டெம்பரரியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் பேரலிசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெர்மனெண்ட்டாலாம் இருக்க போகிறது கிடையாது. இது ஒன்ஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நார்மலாகவும் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மொத்தம் 12 கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 7th கிரேனியல் நர்வ் பார்த்திங்கன்னா இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம், அதாவது இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா இந்த 7th கிரேனியல் நர்வை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7th கிரேனியல் நர்வ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் மூமெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கிரேனியல் நர்வ். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த வெரிசெல்லா ஜோஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் பார்த்திங்கன்னா அந்த நர்வை பார்த்திங்கன்னா இன்எஃபெக்டிவாக ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நர்வோட மூமெண்ட் தான் நம்மளால் அசைக்க முடியும். எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நர்வ்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாரையுமே மூமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்எஃபெக்டிவாக ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளால் ஒன்ஸ் அது பேரலைஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு கால் பேரலைஸ் ஆகும், கை பேரலைஸ் ஆகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே யூஸில் வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க. இந்த கைக்கு ஏதாவது அடிபட்டுருக்கு அந்த மாதிரிலாம் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிசீஸுமே. பட் இது பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சாக வைரஸ் இதை அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஜேடி முகர்ஜி அப்படிங்கிற பிரின்சிபல் டைரக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூராலஜி ஹெட்டாகவும் இருக்கார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காரு. இந்த டிசீஸ் பற்றி அவர் தான் நம்மளுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே இந்தியன் எக்ஸ்பிரஸில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரல அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கக்கூடிய ரெட் ரேஷஸ் பார்த்திங்கன்னா காதன் ஃபேஸில் தான் மட்டுமே தான் இது அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ இதை பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸில் இது எந்த சைடில் அஃபெக்ட் ஆகுதோ அந்த சைடு பார்த்திங்கன்னா காதை சுற்றி பிளிஸ்டர்ஸ், அதாவது வெடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷ்,
ரெட் ரேஷ் வந்து காதை சுற்றி வருது, இந்த மாதிரிலாம் வருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சைடில் தான் வந்து ஃபேஷியல் பேரலிசிஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதில் அஃபெக்ட் ஆன சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஃபெக்ட் ஆன சைடில் உள்ள காது பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வைப்ரேஷன்ஸ் மட்டும் உணர முடியுது, பட் கிளியராக வந்து ஒரு சவுண்டு கேட்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த கண்ணை நம்ம மூட முடியாமல் இருக்கிறது. எப்படா மூடாமல் இந்த டிசீஸ் சரியாக வரைக்கும் இருப்பாங்கன்னா வந்து அப்படி கண்ணை மூடாமல் இருக்கிறதே பார்த்திங்கன்னா டியர்ஸ் வர வைக்கும், ட்ரைனஸை க்ரியேட் பண்ணும். அது வந்து கண் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பார்ட் வேறு. ஸோ அதை மூட முடியாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமை, எல்லாமே கொடுமை தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர் ட்ரம்மில் வந்து ரேஷ் வரதுக்கான சான்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹியரிங் லாஸும் ஏற்படுது. பிகாஸ் இயர் ட்ரம் வந்து உள்ளே இருக்குது, ஸோ அதில் ரேஷ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இயர் கேனல் அண்ட் இயர் லோப், அதாவது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை கேட்க வைக்குதோ அந்த மெயின் பார்ட்ஸில் வந்து இது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வந்து மவுத்து இல்லை டங் அந்த மாதிரி இடத்துங்கள்லாமும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல்ல வந்து ஹியரிங் லாஸ் பார்த்தோம்னா, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்ல தலை சுற்றுற மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா க்ரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடில் வந்து பயங்கரமான ஒரு வீக்னஸை க்ரியேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வந்து இந்த சைடில் வந்து நம்மளால் வந்து ஒரு மூமெண்ட்டே கொடுக்க முடியாது. ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைட் போனால் ரொம்ப 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 கஷ்டப்படுவீங்க. பட் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் டு ஹேண்டில் டிசீஸ் தான். பிகாஸ் கொரோனா வைரஸ் கூட ஏதாவது வந்து சரி பண்ணிட்டு எல்லா பார்ட்ஸும் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, கண்ணை மூட முடியாது, காது கேட்காது. அப்படிங்கும்போது சிவியரான ஒரு டிசீஸ் வந்து நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வைங்க. ஸோ அடுத்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோமில் இருக்கக்கூடிய வைரஸ் என்ன தான் அது நம்ம பார்த்திங்கன்னா வந்து வெரிசெல்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பார்த்துருந்தோம். ஆக்சுவலி இந்த வைரஸ் என்ன பண்ண போகுது, என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வெரிசெல்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பாக்ஸ் ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அதை காஸ் பண்ணுற அதே வைரஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோமையும் காஸ் பண்ணுது. பிகாஸ் நீங்கள் வந்து சிமிலாரிட்டிஸ் பார்த்தா தெரியும். சிக்கன் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது பாயில் மாதிரி வந்து உடம்பு ஃபுல்லாக வரும், அந்த மாதிரி வெடி பிளிஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. பிகாஸ் அது வந்துடும் ஒரே வைரஸ். ஸோ யூஎஸ் சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த வைரஸ் வந்து ஹெர்பெஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள லேட்டன்ட் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளே இருக்கும் ஆனால் பெருசாக வெளியில் காட்டிக்காமல் அப்புறம் எப்போ வேணாலும் ரீஅவேக்கன் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து இந்த வைரஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கூட நம்ம உடம்புலையே ட்ராவல் பண்ணிட்டுருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு நர்வ்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ரீஅவேக்கன் ஆகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த VZV வந்து அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உடம்புக்குள்ளேருந்து ரீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங்காக வச்சுட்டே இருந்தோம்னா இந்த VZV பார்த்திங்கன்னா ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்னாலையும் அது வந்து சில செல்ஸை வந்து அது கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கொரோனா வைரஸ் வந்திருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த VZV ஏற்கனவே வந்திருந்தால் மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு மெயின் ட்ரிகராகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகி உங்களுக்கு தலை வலிக்கும். அண்ட் அப்பையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீக் ஆவீங்க. ஸோ அந்த நர்வ்ஸ் அந்த செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிப்ரெஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டோட்டல் இம்யூன் சிஸ்டம் அது டிப்ரெஸ் பண்ணுறதுனால மறுபடியும் அதுவும் கூட VZVயை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இவங்க நம்புகிறாங்க. ஸோ அடுத்தது இந்த டிசீஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு ஃபேஷியல் வீக்னஸ் இருக்கிற மாதிரி, அதாவது டயர்டாக இருக்கிற மாதிரி, வலிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் முதல்ல வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எப்போ தெரிய வரும்னு பார்த்திங்கன்னா 2 to 3 டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக டயக்னாஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாகவே அந்த சிவியர் நர்வ் டேமேஜ் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெத் அளவு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிவியர் டிசீஸ் கிடையாது, பட் இருந்தாலும் டஃப் டேஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸாக தான் இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் ரீஆக்டிவேட் ஆகலாம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையுமே ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோமை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிவைரல் ட்ரக்ஸ், ஸ்டிராய்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி வச்சு ட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிராய்ட்ஸும் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் தான் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஷியல் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் வந்து டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து அவங்களோட கண்ணை ரொம்ப ரொம்ப
நல்லா பார்த்துக்கணும். பிகாஸ் ஒரு கண் மூடாதப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார்னியல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணை வந்து நல்லா சேஃபாக ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு டியர் ட்ராப்ஸ் அதுக்கப்புறம் ஐ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும். அண்ட் நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோப்ளைன்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து டேப் போட்டு வந்து தூங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒரு கண் மட்டும் ஓடிட்டு திறந்தே இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அண்ட் கண்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் டெவலப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லைனா வந்து இந்த ஸ்லீப்பிங் டேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கிடலாம். ஸோ இந்த விஷயத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அண்ட் அடுத்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் எவ்வளோ கண்டேஜியஸ் இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம யோசிக்கிற அளவுக்குலாம் கண்டேஜியஸ் கிடையாது. பட் சிக்கன் பாக்ஸுக்கு வேக்சினேட் பண்ணலைன்னா இந்த டிசீஸ் முடிஞ்சிட்டு அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பாக்ஸில் முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளிஸ்டர் ஸ்கேப்ஸ், அதாவது அந்த தடம்லாம் இருக்கும் தெரியுமா, அது உறிஞ்சு வரும் அந்த புண்ணெலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து உதிரும். ஸோ அது பார்த்திங்கன்னா அதனாலேயே பார்த்திங்கன்னா லோ இம்யூனிட்டி இருக்கவங்க பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு மேலே பட்டுனாலும் அவங்களுக்கும் இந்த டிசீஸ் டெவலப் ஆகிரும். ஸோ அதை பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வேக்சின் பண்ணாதவங்களையும் இந்த மாதிரி கிட்ட போயெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோமில் வந்து ஃபுல்லாக யாராலையாவது ரெக்கவர் பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். பிகாஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த டிசீஸ்லேருந்து 15 நாளில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 15 நாள் வந்து மினிமம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 monthsக்குள்ளே வந்து ட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே இந்த டிசீஸ் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாமே மறுபடியும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி ஹியரிங் லாஸ் என்னடா பண்ணுறது அப்படின்னா வந்து அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்து ட்ரீட் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்கள் காது எல்லாமே நார்மலாக ஆகிரும். அண்ட் மறுபடியும் உங்கள் கண்ணெல்லாம் முடிந்து உங்கள் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். பட் இதை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதம், நீங்கள் அந்த டைமில் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜஸ்டின் பீபரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிசீஸ் இவ்வளோ டெட்லியாக தெரிகிற டிசீஸால் தான் பார்த்திங்கன்னா அவர் அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. பட் டெத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ் கிட்ட இல்லை அப்படின்னாலும் இது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வந்தவங்களுக்கு தான் இதோட கஷ்டம் தெரியும். ஸோ அவருக்காக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம் கூடிய சீக்கிரம் க்யூர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அவரோட போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதை தான் போட்டிருக்காரு. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாகவே எல்லோரும் ப்ரே பண்ணிப்போம். கூடிய சீக்கிரம் இந்த டிசீஸ் அவருக்கு சரியாயிடும். ஸோ ஓகே கைஸ், இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இல்லைன்னு பாய். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு இப்போ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு இந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதை பற்றி என்ன அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகே கைஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை.